எக்ஸல்ல எப்படி வந்து டைஸ் வந்து கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம் ஆட்டோமேட்டிக்கலா வித்தவுட் எனி யூசிங் VBA மேக்ரோ அண்ட் ஆல் வந்து ஆல்ரெடி நான் சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி டைஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எப்படி இருக்குன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது எப்படி கிரியேட் பண்ணதுன்னு இப்போ பார்க்கலாம். சூஸ். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா ரேண்டம் டைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும் மொத்தம் 0 1 to 6 தான் வந்து நமக்கு அது டைஸ்ல வரும். ஸோ 0 to 6ன்னு கொடுத்துட்டு இதில் சூஸ்ல நம்ம ஆல்ரெடி வேல்யூ கொடுக்கணும். ஆல்ரெடி நான் வந்து அந்த டைஸோட சிம்பிள்ஸ் இங்கே ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்றோம் 78. ஓகே, இப்போ வந்து நமக்கு டைஸ் வந்து பாப்புலேட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் F9 ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து டைஸ் சேஞ்ச் ஆகுது நம்ம கிளியரா பார்க்க முடியும். சரி, சிமிலர்லி உங்களுக்கு இந்த ஃபார்முலா வேணும்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி